கேமங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சனி வக்கர பயிற்சி பலன்கள் 2026-27 வழங்குவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும். கொரோனா கொரியஸில் இன்னைக்கு அகஸ்திய என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார், இன்றைக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களுக்காக நம்முடைய நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க சார். அது எப்படின்னா 26 ஜூலை 26 வக்கரமாகி டிசம்பர் 10 வெளியே வந்துடுறாரு. ஆமாம் சார், அதுதான் அவரோட இது. இந்த வருஷத்துலேயே அது முடிஞ்சது. 5 மாதத்துலேயே அவரோட வக்கரம் வந்துட்டு வெளியே போகக்கூடிய நிலைமையாக இருக்குது. அது இல்லாமல் திரும்ப கும்பத்துக்கு வர்றார். வருஷத்தில் மகரத்துக்கு கும்பத்துக்கு எல்லாம் ப்ராப்ளங்கள் வரக்கூடியது. அதனால தான் படிச்சிருவோம் சார். இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களுக்கு ஏன் இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வருது, என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லை, கும்பத்தில் திரும்ப ஏற்கனவே 2 வருஷம் கும்பத்தில் குறைத்தல் தான் இந்த சண்டைகள் வந்தது. இந்த சண்டைகள்னால பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு எல்லா குழப்பமாச்சு. திரும்பி அந்த சண்டைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த சண்டைகள் அதிகமாகி சில குழப்பத்தை உருவாக்கி ஒரு முடிவுக்கு எடுத்துன்னு வரதுக்கான வழிகள் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு முடிவு வந்துடும். ஏன்னா சஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதாவது ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு சில்வர் மார்க்கெட்டு இதெல்லாம் சஃபர் ஆகும். நிறைய சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் சஃபர் ஆகும். ஐடி ஃபீல்டில் நிறைய வேலைகள் போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் மக்கள் ரொம்ப 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 ஷார்ப்பாக இருக்கணும். ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் தான் அவங்க அதுக்கான வழிகள் வர முடியும். நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது உலகத்தில். கிளம்பிடினால நேச்சுரல் கலாமிட்டிஸில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நிறைய இது மாறிடும். நிறைய மலைகள் விழுந்துடும், சரிஞ்சிடும். அது இல்லாமல் தண்ணி வரத்து குறைய போகுது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நீர் வரத்து, மழை வரும். மழை இருந்தும் நீர் வரத்து இருக்காது. சில கிராமங்களில் வில்லேஜ் எல்லாம் வெள்ளங்கள் அடிக்கிற தண்ணி பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு. சார், இது 12 ராசிகளுக்கு இது எப்படி இருக்கோ என்ன அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல மேஷ ராசிக்கு மேஷராசி அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரத்துக்குமே, அதிலும் அஸ்வினி பரணி ரெண்டுக்குமே ரொம்ப பிரச்சனைகள். வீட்டில் குடும்ப பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ளே தகராறு, பெற்றோர் வழியில் பிரச்சனைகள், பண வரவுகள், வேலை இல்லாமல் இருக்குது, வேலையில் பிரச்சனைகள், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருக்குது, எவ்வளோ பலன்கள் பண்ணாலும் வழி கிடைக்கல, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பணங்கள் போச்சு, செலவுகள் அதிகமாகிடுச்சு, நிம்மதி இல்லை, டாக்டர் செலவுகள், வைத்திய செலவுகள், வீட்டில் அப்படியே வீட்டு விட்டு போயிடலாமா, வேறு எங்கன்னா போய் இருக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள். கொஞ்சம் வயசான காலத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகள், இடுப்பு, கால் வலி, தலைபாரம், கழுத்தில் பிரச்சனைகள். ரெண்டாவது மருத்துவத்துக்கு செலவு கொடுத்துன்னு இருக்கிறது, வீட்டில் விரயமாயின்னு இருக்குது. இந்த செலவுகள் அதிகமாக இருந்து வழிகள் மாறத்துக்கு திரும்ப இந்த வக்கர நிலைமை நல்லது செய்யும். இந்த வக்கரம் வேலையில் ப்ரமோஷன்ஸ் கொடுக்கும், வெளிநாட்டு வேலையில் விசா வழிகள் பிரச்சனை கொடுக்கும், கல்வித்துறைகள் வழி வரும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த இன்வெஸ்டோட வழிகள் வந்துடும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமைகள் ஏற்படும். தனியாக ஒரு இடத்துக்கு போய் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். பெற்றோர்கள் செலவு வழியிலேருந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு வரும். இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேலையில் ஐடியில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்வெஸ்ட் பண்ணுற பர்பஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் புது வழி பண்ணுறது உங்களுக்கு நல்லது. மேஷத்துக்கு அதுவும் பரணி அஸ்வினிக்கு சரி கிடையாது. அதனால் இந்த இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. வெளிநாட்டு வழிகள், அது இல்லாமல் பயணங்கள் தவிர்த்துருங்க. இந்த பயணம் நிறைய ட்ராவல் பண்ணுறது, ட்ராவல் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு வாழறது உங்களுக்கு நல்லது. குதூகலங்கள் இருக்காது, நிம்மதி இருக்காது, விரயத்தை தேடி போகக்கூடிய ஒரு காலங்களில் மாற்றக்கூடிய தன்மைகளை வருது. திருநள்ளாறு கண்டிப்பாக போகணும். 2வது காலாஸ். இந்த காலாசில் போயிட்டு அங்கே ராகுக்கேதுக்கு ஒரு பரிகாரமும், அதே நேரத்தில் நீங்கள் அங்கே சனி பகவான் தனியாக ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல காலகஸ்தில் காற்று ரூபத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு வாட்டி சனி பகவானுக்கு அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அது பண்ணிங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷத்துக்கு எதிர்பார்த்தது கிடையாது. ஸ்லோவாக வழி பண்ணுங்கள். இந்த வக்கரம் அதுவும் இந்த ஜூலை 26 உங்களுக்கு டிசம்பர் 10 வரைக்கும் இருக்குது. ரொம்ப துல்லியமாக சொல்ல போனால் டிசம்பர் 7 வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. வாகனங்கள், வண்டிகள் புதுசாக வாங்க வேண்டாம். புதுசாக வழி பண்ணிக்காதீங்க. எல்லாத்தையும் மாற்றி அமைக்க வேண்டாம். எதை வேணுமோ அதுக்கான வழிகள் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு போகாதீங்க. வீட்டு தேவைக்கான பொருட்களை வாங்கிறது உங்களுக்கு நல்லது. தேவையற்ற அத்தியாவசிய பொருட்களை தேவையில்லாமல் வாங்கி அதில் மாற்றி தவிக்கக்கூடிய விஷயங்கள் வேணாம் அப்படின்றது தான் இது முக்கியமான விஷயமா இருக்கும். உடல் உபாதைகள் இருக்கும், அசதிகள் இருக்கும், தூக்கம் இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது.
ரிஷபராசி, அதுவும் பர்டிகுலராக கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே வலுவாக இருக்குது. அருமையான நேரம். வக்கரமாகிறது 10ஆம் இடத்துக்கு போய் தொழில் ஸ்தானத்தை வளர்த்தி பண்ணுறான். குருவோட பலம் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் பலமாகவும் இருக்க வேலையில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வழிகள் ப்ரொமோஷன், இடம் மாற்றங்கள் வழிகள் கிடைக்கும். உடல் உபாதைகள் கொஞ்சம் சீராகிறத நீங்கள் பார்க்கலாம். அது வர்த்தகத்திலேருந்து சில பொருட்கள் போட்டு பணம் போட்டதெல்லாம் ரொம்ப நாளாக இதுவானதெல்லாம் அந்த வர்த்தகத்தில் திருப்பி வர்றது, அவங்களுக்கு திரும்பி அந்த பணம் லாபத்தில் வர்றது, வழிகள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ரிஷபத்துக்கு நல்லாயிருக்கு. அது இல்லாமல் எப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய கேஸ் வழிகள், அந்த கேஸோட பிரச்சனைகள் எல்லாமே நல்ல வழிகள் மாறத்துக்கான வழிகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் பர்டிகுலர் அந்த 4 மாதத்தில் இடம் வாங்குவீங்க, நகைகள் சேரும், பணங்கள் வந்து சேரும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இடத்துல லாபம் வரும். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் போனவங்களுக்கு வழிகள் கிடைச்சிரும், எங்கேயோ கொடுத்த பணங்கள் திரும்பி வீட்டுக்கு வரும். உடல் உபாதைகளை பார்த்துக்கலாம். பெற்றோர் வழியில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதெல்லாம் கல்வித்துறை, வெளிநாட்டில் விசா எல்லாம் வந்திருப்பாங்க, வேலை கொஞ்சம் பிரச்சனைகள், அந்த விசாவோட பிரச்சனைகள் தீரும், வேலையும் அங்கே கிடச்சிரும். அது இல்லாமல் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க, அந்த ட்ராவல் போவாங்க. வெளியூருக்கே ட்ராவல் பண்ணக்கூடிய நிலைமை இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. தைரியமாக பயணம் பண்ணலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை ரிஷபத்துக்கு, அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு இருக்கக்கூடிய ரோகிணி மிருகசீஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வலுவாகி நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு காத்திருக்கு. இது மாதிரியா நீங்கள் படுத்திருக்க பெருமாள், ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் படுத்திருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கணும். அதே நேரத்தில் குலதெய்வத்தை வேண்டது நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு வெற்றி நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி, அதுவும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், உங்களுக்கு இருக்கக்கூடிய புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரமே அருமையான வழியாக இருக்குது. தொழில் ஸ்தானங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, பண விரயங்களாக இருக்கும், தொழிலில் வழி இருக்காது, அப்பா வழியில் பிரச்சனைகள் ஏற்பட்டோம், உங்களுக்கு சொத்து வழியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த வழிகள் தீர்றதுக்கான வழி, அப்பா வழியான சொத்துக்கள் அது தீர்ந்து செயல்கள் வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். இந்த வக்கரமானது பாக்கியாதிபதியாக போய் உட்காரதுனால பெரிய பலன்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் ஸ்தானங்கள் ரொம்ப டல்லாகி புது வேலைகள், புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் போகிற வழிகள் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் சில பணங்கள் உங்களுக்கு தேடி வரும். அது இல்லாமல் சில ஆளுங்க கொடுக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை வேலையில் அரியர்ஸ், இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரியர்ஸ், இல்லைனா இடம் மாற்றத்துக்கான வழிகள், இல்லை வேறு ஊருக்கு மாறுது, நீங்களே ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறதுலாம் இந்த 4 மாதக்கால வழிகள் நடக்கும். வேறு ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கள் பயணங்கள் பண்ணி செயல் பண்ணி வேறு கண்ட்ரிக்கு போகலாம், அங்கே போய் இது பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய நிலைகள் நல்லாவும். உடல் உபாதைகள் கொஞ்சம் மனசில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் கொடுக்கும். கணவன் மனைவியோட பிரச்சனைகள் ஒற்றுமையாக இருக்கணும், வாழ்க்கை இதுதான் அப்படின்ற ஒரு எண்ணங்களோட வழிகள் செயல் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். நல்ல வாழ்க்கைகள் வரும். அது இல்லாமல் பெட்ரோல் வழியான வருமானங்கள் வர வேண்டியது, எங்கேயோ கிடைக்க வேண்டிய பணங்கள் வர வேண்டியது, அந்த பணங்களும் உங்கள் வீட்டுக்கு சேரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். கலை சம்பந்தப்பட்டவங்க நல்ல வழியாக இருப்பாங்க. கலையில் ஒரு துறையாக இருக்கவங்களுக்கும், அதுவும் அந்த மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு கலையில் ஒரு பேர் வருதும், அவங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கிறதும், அதே நேரத்தில் அரசியல் இருக்கவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கிறதோ, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதோ, இல்லை வழிகள் கிடைக்கிறதோ இந்த நேர காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பிரதோஷத்துக்கு தேன் கொடுக்கறதும், சிவ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பண்ணிக்கிறதுனாலதும், எப்பவுமே ஒரு கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வர்றதுனால, ஏதோ ஒரு கோயில் விநாயகரோ இல்லை சிவனோ ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்கள் டெய்லி போயிட்டு வரப்போ எல்லா மாற்றங்களும் தினமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைகள் வழிகள் தீர்றதுக்கான உண்டு. கல்வித்துறைகள் புது கல்விகள் வழிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உயர்ந்த பதவிகள் வரக்கூடிய நிலைமை. இந்த மிதுன ராசி எவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட ராசி இந்த வக்கர பயிற்சி சனினால் உங்களுக்கு பலனை கொடுப்பான்.